குரு கோவிந்த் சிங் தலைமையில் கொந்தளித்த புரட்சியைக் கண்டு கலவரமும் கோபமும் கொண்ட அவுரங்கசீப் டெல்லிக்கு வந்து தன்னை பார்க்கச் சொல்லி ஒரு கடிதம் அனுப்பினார். குரு கோவிந்த் சிங்கிடமிருந்து பதிலுக்கு ஒரு கடிதம் பாதுஷாவிற்கு போனது. தங்கள் மீது எனக்கு துளியும் நம்பிக்கை கிடையாது. ராஜதந்திரம், பேச்சுவார்த்தைகளையெல்லாம் தாண்டி நிலைமை கைமீறி போய்விட்டது என்பதை தாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வேண்டுமென்றால் நீங்கள் இங்கு வந்து என்னை தாராளமாகச் சந்திக்கலாம். உங்கள் உயிருக்கு நான் உத்தரவாதம் தருகிறேன். என் வீரர்கள் உங்களுக்கு பாதுகாப்பு தருவார்கள். நான் கடவுளின் எளிமையான அடிமை. அவன் எனக்கிட்ட பணியை நிறைவேற்றுவது ஒன்றே என் லட்சியம். எல்லோரையும் மிஞ்சிய சக்கரவர்த்தி என்று தங்களை பற்றி தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். எல்லா உலகங்களையும் ஆளும் இறைவன் ஒருவனே உண்மையான சக்கரவர்த்தி. மற்றவர்களை துன்புறுத்த வேண்டும் என்று கடவுள் தங்களுக்கு கட்டளையிட்டாரா என்ன? அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக அப்பாவிகளை சிறைப்பிடித்து தலையை வெட்டி சாய்ப்பது எந்த வகையில் வீரம்? உங்களை எதிர்க்கப் பிறந்தவன் நான். தங்களோடு ஒருபோதும் ஒரே பாதையில் பயணிப்பேன் என்று கனவு கூட காணாதீர்கள். வாழ்க்கை என்று விதிக்கப்பட்ட இந்த யாத்திரை கொஞ்ச காலத்திற்குத்தான் நிகழும். இன்றோ நாளையோ எல்லோரும் ஒரு சமயம் விடைபெற்றே ஆக வேண்டும். இதெல்லாம் புரியாமல் தாங்கள் நடந்து கொள்வதை பார்த்தால் ஐயோ பாவம் என்றுதான் எனக்கு சொல்லத் தோன்றுகிறது. ஒரு முறை அல்ல, 100 முறை. இனியாவது தங்களுக்கு பலம் இருக்கிறது என்பதற்காக மற்றவர்களை துன்புறுத்தாதீர்கள். உங்கள் சாம்ராஜ்யத்திற்கு நீங்களே குழி தோண்டிக் கொள்ளாதீர்கள். வந்த இந்த கடிதத்தை படித்துவிட்டு கோபத்தில் நிலை கொள்ளாமல் தவித்த பாதுஷாவால் கடைசி வரை குரு கோவிந்த் சிங்கை வெற்றி கொள்ள முடியவில்லை. பிற்பாடு பாதுஷாவின் மகன்கள் அரியணையை கைப்பற்ற மோதிக்கொண்டபோது அவுரங்கசீப் மகன் பகதூர் ஷாவுடன் நட்பாக இருந்த குரு கோவிந்த் சிங் அவருக்கு சில 1000 பேர் கொண்ட சீக்கிய குதிரைப்படையை அனுப்பி உதவினார். முடிசூட்டிக் கொண்ட பகதூர் ஷா அந்த நன்றியை மறக்கவில்லை. குரு கோவிந்த் சிங்கை மிகுந்த வணக்கத்துடன் நடத்தி மரியாதையுடன் உறவு கொண்டிருந்தார் புதிய பாதுஷா. அவுரங்கசீப் இறந்த பிறகு சில ஆண்டுகள் வாழ்ந்த குரு கோவிந்த் சிங் 1708ஆம் ஆண்டு தட்சிண பிரதேசத்தில் ஹைதராபாத்திற்கு 150 மைல் தொலைவில் கோதாவரி நதி ஓரமாக பயணம் வந்தபோது ஏதோ பழைய வன்மம் காரணமாக ஒரு ஆப்கானிய வீரன் அந்த மகானை கொலை செய்தான். சீக்கியர்களின் கடைசி குரு இவரே. அன்றிலிருந்து சீக்கிய குருக்களின் அருள் உரைகள் அடங்கிய புனித கிரந்த் சாஹிப் சீக்கியர்களுக்கு குருவாக இன்றளவும் வழிகாட்டிக் கொண்டிருக்கிறது. 4வது சீக்கிய குருவான ராம்தாஸ் காலத்தில் அழகான சூழ்நிலையில் அமிர்தசரஸ் ஊரில் அமைந்துள்ள ஒரு ஏரியையும் அதையொட்டிய நிலத்தையும் சீக்கியர்களுக்கு அன்பளிப்பாக தந்தார் ஒரு மன்னர். அங்கே கட்டப்பட்ட கோயில்தான் புனித தலமாக விளங்கும் பொற்கோவில். அதற்கான நிலத்தையும் ஏரியையும் அன்பளிப்பாக தந்து உதவிய மன்னரின் பெயரை குறிப்பிட மறந்துவிட்டோமே. வேறு யார்? அக்பர் பாதுஷாதான். விடாக்கண்டர் துர்காதாஸ். போர் தந்திரத்தை பொறுத்தவரையில் எவரையும் மிஞ்சக்கூடிய அளவுக்கு திறமை பெற்றிருந்தவர் அவுரங்கசீப். அரசியல் சதுரங்கத்தில் காய்களை வெற்றிகரமாக நகர்த்த தேவையான சாணக்கியத்தனமும் பாதுஷாவிடம் நிறையவே இருந்தது. ஒரு மிகச்சிறந்த பேரரசருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய தொலைநோக்குதான் அவரிடம் இல்லாமல் போனது. அதற்கேற்ப நியாயமான ஒரு காரணம் எதுவும் இல்லாமல் அமைதியாக இருந்த ராஜபுத்திர தேன்கூட்டில் வாளை பாய்ச்சினார் அவுரங்கசீப். அக்பர் காலத்தில் நட்பு உணர்வோடு அரவணைக்கப்பட்ட ராஜபுத்திரர்கள் முகலாய ஆட்சியில் செல்வாக்கோடு கூடிய பெரும் பதவிகளில் இருந்து வந்தார்கள். டெல்லியில் விசுவாசமாக பணியாற்றிய ராஜபுத்திர அமைச்சர்களும் தளபதிகளும் இதில் அடக்கம். மார்வார் மன்னரும் மேவார் மன்னரும் டெல்லி ஆளுகைக்கு உட்பட்டிருந்தும் கூட சுயாட்சியுடன் செயல்பட்டனர். இந்த மன்னர்கள் அக்பர், ஜஹாங்கீர் மற்றும் ஷாஜஹான் ஆட்சி காலங்களில் கௌரவத்தோடு நடத்தப்பட்டனர். அனைத்தையும் கெடுத்து குட்டிச்சுவராக்கினார் அவுரங்கசீப் பாதுஷா. பல முறை கட்சி மாறி கடைசியில்
தாராஷூகோ பக்கம் போன ஜோத்பூர் மன்னர் ஜஸ்வந்த் சிங்கை அவுரங்கசீப் தன் பக்கம் இழுத்து கொண்டது நினைவிருக்கிறதா? தற்போது நினைத்த மாத்திரத்தில் கட்சி மாறும் சில அரசியல்வாதிகளிடம் மற்றபடி மேன்மையான பல திறமைகளும் இருப்பது போல ஜஸ்வந்த் சிங்கும் திறமையும் வீரமும் மிகுந்த மன்னர்தான். முகலாய ஆட்சியின் வீழ்ச்சிக்கு வழிகாணும் நோக்கத்தோடு இந்த மன்னர் முன்னொரு சமயம் அங்குமிங்கும் இடம் மாறினாலும் பிற்பாடு அவுரங்கசீப்பின் கீழ் முகலாய இராணுவத்தின் பிரதான தளபதிகளில் ஒருவராக விசுவாசமாக பணியாற்றி வந்தார். ஆனால் சக்கரவர்த்திக்கு மனதளவில் ஜஸ்வந்த் சிங்கின் விசுவாசம் பற்றி சந்தேகம் தொடர்ந்து இருந்து வந்தது. வேண்டுமென்றே இந்த ராஜபுத்திர வீரரை ஒரு படைக்கு தலைமையேற்கச் சொல்லி ஆப்கானிஸ்தானம் அனுப்பினார் பாதுஷா. ஆப்கானியர்களின் எதிர்ப்பு இன்னமும் நீடித்ததால் அவர்களை அடக்கினாலும் லாபம், போரில் ஜஸ்வந்த் சிங் கொல்லப்பட்டாலும் லாபம்தான் என்று கணக்கு போட்டார் அவுரங்கசீப். அவர் போட்ட கணக்கு பலித்தது. பெஷாவர் அருகே கைபர் கணவாயை ஒட்டி 1678 நடந்த ஒரு போரில் தன் 2 மகன்களை இழந்த ஜஸ்வந்த் சிங் மனம் உடைந்து போனார். தொடர்ந்து பல போர்களில் பங்கேற்றதால் அவர் உடல்நிலையும் பாதிக்கப்பட்டது. அதே ஆண்டு டிசம்பர் 10 இரவு கூடாரத்தில் வந்து படுத்த ஜஸ்வந்த் சிங் மாரடைப்பில் காலமானார். பொதுவாகவே ராஜபுத்திர அரசர்கள் யானைகள் மீது அமர்ந்து துந்துபிகளும் முரசுகளும் முழங்க வந்து போய்க் கொண்டிருப்பதும், மகுடம் தரித்து தத்தம் அரியணைகளில் கம்பீரமாக அமர்ந்து கொண்டிருப்பதும், அது பற்றி மக்கள் பெருமிதம் காட்டுவதும் அவுரங்கசீப் மனதில் எரிச்சலையும் சஞ்சலத்தையும் கொஞ்ச காலமாகவே ஏற்படுத்தி வந்தன. ஆகவே ஜஸ்வந்த் சிங் மரணச் செய்தி கேட்டவுடனே பாதுஷா முகத்தில் முறுவல் விரிந்ததில் வியப்பில்லை. கூடவே ஜோத்பூர் அரசு வாரிசு இல்லாமல் பிரச்சனையில் தவிக்கும் செய்தியும் வரவே இதுதான் சமயம் என்று குள்ளநரித்தனத்தோடு திட்டம் போட்டு விரைவாக செயல்பட்டார் அவுரங்கசீப். உடனடியாக மார்வாரின் தலைநகரான ஜோத்பூருக்கு ஒரு படை அனுப்பப்பட்டது. கவர்னர் போன்ற பெரும் பதவிகளில் அவுரங்கசீப்பின் ஆட்கள் அவசர அவசரமாக அமர்த்தப்பட்டனர். தன்னுடைய இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு கிளம்பலாம் என்று நினைத்த பாதுஷா மக்களை பயமுறுத்த வேண்டி தானே நேரடியாக ஆஜ்மீர் நகர் வரை சென்று முகாம் போட்டார். கையோடு ஜஸ்வந்த் சிங்கின் தூரத்து உறவினரான இந்திர சிங் என்பவரை பெயருக்கு தற்காலிக மன்னராக்கினார். தன்னை பதவியில் அமர்த்தியதற்காக ஏதோ டொனேஷன் போல அவுரங்கசீப்பிற்கு இந்திர சிங் 30 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டி வந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஓரிரு மாதங்கள் கழித்து கான் இ ஜஹான் என்னும் ஆளுநரின் தலைமையில் ஜோத்பூர் சென்ற முகலாய அதிகாரிகளின் படை அங்கே முழு நிர்வாகத்தையும் தங்கள் கையில் எடுத்துக்கொண்டது. 1679 ஏப்ரல் 2 டெல்லிக்கு மகிழ்ச்சியோடு திரும்பிய அவுரங்கசீப் அதுவரை ராஜபுத்திரர்களுக்கு விதிக்கப்படாமல் இருந்த ஜிசியா வரியையும் அமலுக்கு கொண்டு வந்தார். ஜோத்பூரில் இருந்த ஏராளமான இந்து கோயில்கள் தரைமட்டமாக்கப்பட்டு அங்கிருந்து கொண்டுவரப்பட்ட சிலைகள் டெல்லி அரண்மனையில் படிக்கட்டுகளாக போடப்பட்டன. மார்வார் மக்கள் மதித்து வணங்கிய மன்னரின் அரியணையை ஒரு சாதாரண ஜமீன்தாருக்கு 36 லட்சம் ரூபாய்க்கு விலை பேசி விற்றார் அவுரங்கசீப். இதனாலெல்லாம் ராஜபுத்திர மக்கள் பெரும் கொதிப்பில் ஆழ்ந்தார்கள். ஒரு திருப்பம், ஜஸ்வந்த் சிங் இறந்தபோது அவருடைய 2 ராணிகள் கர்ப்பமாக இருந்தனர். இருவரும் ஆண் குழந்தைகளை பெற்றெடுக்க அதில் ஒன்று இறக்க ஒரே ஒரு வாரிசு உருவானது. இந்த நேரத்தில் தனிப்பெரும் ராஜபுத்திர அமைச்சரான துர்காதாஸ் பற்றி கூறியாக வேண்டும். மறைந்த ஜஸ்வந்த் சிங்கின் பிரதம அமைச்சரான அஸ்கரன் என்பவரின் மகன் துர்காதாஸ். ஜஸ்வந்த் சிங்கிற்கு பிறந்த வாரிசை தன் பொறுப்பில் துர்காதாஸ் எடுத்து சகல மரியாதையுடன் வளர்க்க அவுரங்கசீப்பிற்கு தகவல் போனது. குழந்தையையும் அழைத்துக் கொண்டு டெல்லிக்கு வரும்படி துர்காதாஸுக்கு ஆணையிட்டார் பாதுஷா. விதவையாகிப் போன 2 ராணிகளுடன் ஒரு பரிவாரமாக டெல்லிக்குச் சென்றார் துர்காதாஸ். அஜித் சிங் என்று பெயரிடப்பட்ட அந்த குழந்தையை மார்வார் ராஜ்யத்தின் வாரிசாக ஏற்றுக்கொண்டு
அங்கீகாரம் தர வேண்டும் என்று கேட்பதற்காக பாதுஷாவுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்துவதே துர்காதாஸின் நோக்கம். ஒரு வேண்டுகோளாக இதை அவர் சக்கரவர்த்தி முன் வைக்க அலட்சியமாக குழந்தையை ஏறிட்டு பார்த்த அவுரங்கசீப், குழந்தையை விட்டுவிட்டு போங்கள், அது என் அந்தப்புறத்தில் நல்லபடியாக வளரும் என்றார் கண்டிப்பான குரலில். ஜோத்பூர் வாரிசாக இந்த குழந்தையை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அதை முஸ்லீமாக மதமாற்றம் செய்ய ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அவுரங்கசீப் சொன்னதாகவும் ஒரு வரலாற்று குறிப்பு உண்டு. மனம் புண்பட்டு போன துர்காதாசும் மற்ற ராஜபுத்திர பிரதிநிதிகளும் வந்த காரியம் பலிக்காமல் டெல்லியில் விருந்தினர் மாளிகையில் தங்க, அங்கேயும் ஓர் அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது. துர்காதாசும் மற்றவர்களும் தங்கிய மாளிகை முன் திடீரென்று முகலாய வீரர்கள் வாட்களோடும் ஈட்டிகளோடும் வந்து காவல் காக்க ஆரம்பித்தார்கள். சோதனையான நேரம்தான். முகலாய சிங்கத்தின் குகைக்குள் சிக்கிவிட்ட நிலையிலும் துர்காதாஸ் நிலை தடுமாறி கலங்கவில்லை. தன் கவனத்தை சிதறவிடாமல் புத்திக்கூர்மையுடன் அவர் செயல்படுத்திய திட்டம் இன்றளவும் ராஜபுத்திர பூமியில் பெருமிதத்துடன் பேசப்படும் ஒன்று. எப்படியோ ஏதோ ஒரு குழந்தையை பிடித்து அதற்கு இளவரசரின் உடையை அணிவித்தார் துர்காதாஸ். கூடவே பணிப்பெண்கள் சிலர் ராணிகளாக வேடமிட்டு உப்பரிகையில் டூப் இளவரசரை அணைத்து தூக்கிக் கொண்டு நடமாட, நிஜ ராணிகள் துப்புரவு பணியாட்களைப் போல வேடம் தரித்துக் கொண்டு இளவரசரோடு நைசாக வெளியேறி தப்பினர். ராணிகளும் குழந்தையும் அதோ மாடியில்தானே இருக்கிறார்கள் என்று நினைத்து மெத்தனமாகவும் அலட்சியமாகவும் இருந்த முகலாய காவல் அதிகாரிகள் ஏமாந்து போனார்கள். பிறகு விஷயம் புரிந்து கோபத்துடன் உள்ளே பாய்ந்தது முகலாயப் படை. தங்கள் ராணி வேடங்களை களைந்துவிட்டு வாளெடுத்துக் கொண்ட பெண்களும் ராஜபுத்திர பணியாளர்களும் முகலாய வீரர்களோடு ஆவேசத்துடன் போரிட்டு வீர சொர்க்கம் புகுந்தனர். நடந்த விஷயங்களைக் கேட்ட அவுரங்கசீப் வெறுத்துப் போய் தலையில் கை வைத்துக் கொண்டு அமர்ந்து விட்டார். பிறகு தப்பிப்போனவர்களை எப்படியாவது துரத்திச் சென்று பிடியுங்கள் என்று கர்ஜித்தார் பாதுஷா. ஆனால் கிளம்பிச் சென்ற பாதுஷாவின் படையை முன்னேற விடாமல் ஒவ்வொரு கட்டத்திலும் ஆங்காங்கே ராஜபுத்திர வீரர்கள் தடுத்து நிறுத்தி போரிட்டு உயிரை விட்டார்கள். அதற்குள் முன்னேற்பாடாக காட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த குதிரையில் ஏறி ஜஸ்வந்த் சிங்கின் வாரிசான குழந்தை அஜித் சிங்கை தூக்கிக் கொண்டு ஜோத்பூர் பறந்துவிட்டார் துர்காதாஸ். அவுரங்கசீப் அசருவதாக இல்லை. அரண்மனைக்கு பால் கொண்டு வரும் பணியாளரின் குழந்தை ஒன்றை கொண்டு வந்து, ஜஸ்வந்த் சிங்கின் வாரிசு தப்பிக்கவே இல்லை, இதோ இதுதான் அந்த குழந்தை என்று ஒரு போடு போட்டார். அந்த குழந்தைக்கு முகம்மதிய ராஜ் என்று பெயர் வேறு வைக்கப்பட்டது. பிறகு பெரும் படை ஒன்று டெல்லியிலிருந்து கிளம்பி ஜோத்பூருக்குள் புகுந்தது. ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ராஜபுத்திரர்கள் வெளிக்கிளம்பி டெல்லி வீரர்களுடன் வீராவேசமாக போரிட்டனர். கடைசியில் முகலாயப் படையின் பிரம்மாண்டத்தை தாக்குப்பிடிக்க முடியாமல் ஆயிரக்கணக்கானவர்கள் இறந்து வீழ்ந்தனர். ஜோத்பூரை ஆசை தீர சூறையாடினார்கள் அவுரங்கசீப் வீரர்கள். ஜோத்பூர் சென்ற முகலாயப் படைக்கு தலைமை தளபதியாக அவுரங்கசீப் தன் மகன் அக்பரை நியமித்தார். 1679 ஆலம்கீரே ஆஜ்மீர் வந்து இறங்கினார். அதைத் தொடர்ந்து ஜோத்பூரில் இருந்த நூற்றுக்கணக்கான இந்து கோயில்கள் இடிக்கப்பட்டன. படுவேகமாக மசூதிகள் கட்டப்பட்டன. ஆனால் தப்பித்துச் சென்றுவிட்ட பறவைகளைத்தான் மீண்டும் சிறைப்பிடிக்க முடியவில்லை. மார்வாரில் நடந்ததையெல்லாம் கேட்டு திகைத்துப் போனார்கள் மேவார் மக்கள். இன்று மார்வார், நாளை மேவார் என்பதை புரிந்து கொண்டு படையை திரட்டிக் கொண்ட மகாராஜா ராஜ்சிங் மார்வார் படையோடு எங்கள் படை இணைந்து போரிடும் என்று அறிவித்தார். இப்படியாக தங்களுக்குள் அவ்வப்போது பங்காளி சண்டை போட்டுக் கொண்டிருந்த மார்வார் மேவார் படைகளை ஓர் அணியில் ஒற்றுமையாக இணைத்த பெருமை அவுரங்கசீப்பிற்கு உண்டு. பாதுஷாவும் சளைக்காமல் ஒரு படையுடன் கிளம்பிச் சென்று சித்தூர் அருகே உள்ள உதய்பூரை முற்றுகையிட்டு கைப்பற்றினார். உதய்பூர் சூறையாடப்பட்டது. அங்கே இருந்த சுமார் 173 கோயில்களும், பிறகு சித்தூரில் 63 கோயில்களும் தரைமட்டமாக்கப்பட்டன.
அவுரங்கசீப்பின் அனுபவம் மிகுந்த ஆலோசனைகளை பின்பற்றி திறமையோடு போர் புரிந்த முகலாயப் படையிடம் சித்தூர் படை கடைசியில் தோற்றது. மன்னர் ராஜ்சிங் தன் படையோடு மலைப்பகுதிக்குள் தப்பிச் சென்று ஒளிந்து கொண்டார். திருப்தி அடைந்த அவுரங்கசீப் தன் மகன் அக்பரை வரவழைத்து சித்தூரில் தளபதியாக நியமித்துவிட்டு ஆஜ்மீர் திரும்பினார். இதுதான் பெரும் தவறாகப் போனது. மலைப்பகுதியிலிருந்து சுதாரித்துக் கொண்டு கிளம்பிய ராஜபுத்திரர்கள் கெரில்ல தாக்குதலுக்கு மாறினார்கள். திடீரென அவர்கள் நிகழ்த்திய அதிரடி தாக்குதல்களில் பல முகலாயத் தளபதிகளும் வீரர்களும் உயிரிழந்தனர். முகலாயர்களுக்காக சுமார் 10,000 மாட்டு வண்டிகளில் வந்த உணவுப் பண்டங்களை அலாக்காக ராஜபுத்திரர்கள் கடத்தி கொண்டு போக பட்டினியால் தவிக்கும் நிலை டெல்லி படைக்கு ஏற்பட்டுவிட்டது. இளவரசர் அக்பரே, இருக்கிற இடத்தை விட்டு நகராமல் பீதியில் சிக்கித் தவிக்கிறது நம் படை என்று வெளிப்படையாக குறிப்பிடும் அளவுக்கு நிலைமை மோசம். நீ எதற்கும் லாயக்கில்லை என்று மகனை கண்டபடி திட்டி கடிதம் எழுதிய அவுரங்கசீப் அக்பரை பழையபடி ஜோத்பூருக்கு மாற்றினார். ஆசாம் என்னும் இன்னொரு மகனை தளபதியாக நியமித்தார். இந்தச் சூழ்நிலையில்தான் யாரும் எதிர்பாராத அவுரங்கசீப்பின் மூளையை மிஞ்சிய ஒரு திருப்பம் நிகழ்ந்தது.